ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் நல்ல ஒரு கதையாக சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் ஏற்படும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ராஜீவ்னு ஒரு இளைஞன் சிட்டியில் வசித்து வந்தான். அவனுக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. அவன் அம்மாவும் அவங்க அண்ணாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணான். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் சேர்த்து விட்டா அவனை. கோச் ரொம்ப கடுமையாக அவங்ககிட்ட நடந்துப்பார். எவ்வளோ நன்னா விளையாடினாலும் பாராட்டவே மாட்டார். அவள் அம்மாவும் அவள் தங்கச்சி மும்பையில் வசித்தாலும் அவகிட்ட சொல்லி அனுப்புவாளாம், என் பையன் கிரிக்கெட் ஆட போகிறான், அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு. அவளும் மூஞ்சி காட்டாமல் அவனுக்கு கொடுப்பாளாம். சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும்போது பல பேர் வீட்டு ஜன்னலை உடைச்சி நிறைய லேடிஸ் அவள் அம்மா கிட்ட சண்டைக்கு வருவாளாம். உங்கள் பையன் ராஜீவ் எங்கள் வீட்டு கதவெல்லாம் உடைச்சிட்டான்னு. இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ வினைகளை கடந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆனான். அதுக்கப்புறம் அவன் நல்ல கிரிக்கெட்டர் ஆகி அது பத்தாதுன்னு ஆட்லேயும் நல்லா நடித்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவனோட சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்தது. அவன் நல்ல கிரிக்கெட்டராக ஆனதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தன் கிரிக்கெட் டீமில் சேர்ந்துருக்கான். அவன்கிட்ட அவளுக்கு எதிராக ஆடுற ஒரு ஆள், இந்தியா டீமுக்கு எதிராக ஆடுற அந்த அணியில் ஒரு ஆள் மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துக்க வச்சான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு ராஜீவ் என்ன பண்ணான், மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துன அந்த புது கிரிக்கெட்டரை, அதாவது இந்தியன் கிரிக்கெட்டரை அவன் வீட்டுக்கு கூட்டுன்னு போய் பசங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு அவனை போட்டு ஒரு அடி அடித்ததோட எதுக்கு மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துண்டான்னு கேட்டான். அதுக்கு ராஜீவ் கிட்ட அந்த புது கிரிக்கெட்டர் என்ன சொன்னான்னா, எங்கள் அப்பாவோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது, அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்து எனக்கு மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு. உங்கள் அப்பாவுக்கு தேவையான ஆப்ரேஷனுக்கு தேவையான பைசாலாம் நான் கலெக்ட் பண்ணி தரேன், மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துக்காதன்னு ராஜீவ் அவனுக்கு ஆறுதல் சொன்னதோட அதே மாதிரி செஞ்சான். அவன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணான். இந்த கதை போச்சா. இந்தியாவுக்கு எதிராக மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துக்க வச்ச அந்த ஆளுங்களை கூப்பிட்டு அவன் ராஜீவ் திட்டி விட்டுட்டான். நானும் பல தோல்விகளை கடந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், அதனால் யாரையும் விலை கொடுத்து வாங்கலான்னு பார்க்காத, அது பெரிய துரோகம்னு சொல்லி அவளையும் நல்லா பல மேட்ச்சில் ஜெயிக்க வச்சான் எதிர்கட்சிக்காரால். இப்படியே பல வருஷம் போய் அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் வந்தா. ஒரு தடவை அவன் வேர்ல்டு கப் விளையாடும் போது அவன் அப்பா தவறிட்டார். ஆனாலும் அந்த நிலமையிலையும் அவன் விளையாடினான். ஆனால் அன்றைக்கி இந்தியா வெற்றி அடையலை, வேர்ல்டு கப்பை ஜெயிக்கலை. திருப்பி காரியமெல்லாம் பண்ணான். அதே மாதிரி திருப்பி ஒரு தடவை அவன் ஃபைனல் விளையாடும் போது அவனோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அதாவது ராஜீவோட ஒய்ஃபு. அதே ஒரு மாதமாக இருக்கும்போது அவனுக்கு ஃபைனல் விளையாடுற சான்ஸ் கிடச்சிது. ஆனாலும் தைரியமாக போய் விளையாடுங்கன்னு அவள் சொல்லி அமுச்சிருக்கா. திருப்பி அவன் பார்த்தாக்கா நல்ல செய்தி ஏற்பட்டிருக்கு, பேப்பர்லலாம் வந்தது. அதாவது ராஜீவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. இந்த செய்தியை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே மாதிரி அடுத்ததாக அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி அவங்க நல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா, தோல்விகளை கண்டு யாரும் அஞ்சாதீங்க, நானும் பல தோல்விகளை கடந்து வந்தவன் தான். அன்னைக்கு புது கிரிக்கெட்டராக சேர்ந்தவனோட அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பைசா தேவைப்பட்டது, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், இல்லைன்னா அவன் மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு ஒத்துண்டு அவனோட நிலைமையே ரொம்ப மோசமாயிருக்கும்னு சொல்லி பிரஸ்கார ஆளுக்கெல்லாம் சொன்னான். அதனால் எல்லாருக்கும் தைரியம் சொல்லி இதோட அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவனோட ரெகுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.